தனியார்மயமாக்குறாங்க. ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டையே அடகு வச்சிடும். இதான் நடக்க போகுது. மத்தியில் அவங்க ஆட்சியில் இருந்தா இந்திய நாட்டை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு நம்மள, அதாவது நம்ம புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கிற வேலையை பார்ப்பாங்க. நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன். மத்திய அரசனுடைய என்னென்ன சொன்னாங்க தேர்தல் சமயத்தில். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? 2014 தேர்தலில் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வேன்னு சொன்னாரு. இதெல்லாம் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னு சொன்னா அவர் பிரதமர் முதலா எடுத்துக்கொண்ட என்ன சொன்னார்? 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் சுவிஸ் வங்கிகளில் வெளிநாடுகள் பதுக்கி இருக்கின்ற கருப்பு பணத்தை முழுமையாக நம் நாட்டுக்கு கொண்டு வந்து அவர்கள் வங்கி கணக்கில் 15 லட்சம் போடுவோம் சொன்னார். உங்களுக்கு வந்தா சார் 15 லட்சம்? இயற்கை தலைவர் வந்ததா? எனக்கு வரல. உங்களுக்கு வரலையா? உங்களுக்கு வரல. அங்க இருக்கிறவங்க இதெல்லாம் எங்க அண்ணா பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் இங்க பேசுகிறாரு. வர பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் சொல்றேன். ஏன் சார் புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுக்கு மெஜாரிட்டி அதுக்கு சில காரணத்தை சொல்லுங்க. சொல்றேன். பேச விடுங்க. முதலமைச்சர் பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. சார் அமைச்சர் நானே 10 வருஷமா இன்னும் 10 நாள் ஜெயில் வரைக்கும் போறாங்க. நீங்க ஆட்சி கவுப்பீங்க. முதலமைச்சர் அவருடைய விளக்கம் சொல்றப்பா பேச விடுங்க. பேச விடுங்க. ஒரு சபையில இல்லாதவர்களை பத்தியும் இந்த சபைக்கு சம்பந்தங்களை பத்தியும் பேசிருக்கலாமா? முதலமைச்சர் மத்திய அரசு திட்டத்தை விமர்சனம் செய்யக்கூடாது. மத்திய அரசு அதை விட்டுட்டு அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே சார் நீங்க கொஞ்சம் தயவு செய்து கம்மல இருங்க பேரவைத் தலைவர் அவர்களே அமைதிருங்க சார். நான் மத்திய அரசு நம்ம புதுச்சேரி மாநில மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த டிமானிட்டைசேஷன் சொல்லணும். அதுதான் சொல்றேன். நான் பேரவைத் தலைவர் விளக்கத்தை சொல்றேன். நீ உட்காருங்க. மத்திய அரசாங்கத்தின் மூலமா புதுச்சேரி மாநிலம் எப்படி வஞ்சிக்கப்பட்டது எல்லாமே குறிக்கல. நாடு ஃபுல்லா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நான் படிக்கிறேன். இல்ல தேர்தல் அறிக்கை சார் இது தீர்மானத்துக்கு என்ன இருக்குது? இல்ல ஏன் சார் நிறைவேற்றலன்னு சொல்றேன். நடந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் பேசுறவங்க நாங்க எல்லா மந்திரி பேசுவோம், எல்லாமே பேசுவோம், வெடி வெடியும் பேசுவோம், 4 நாள் கூட பேசுவோம். அதாவது அவருக்கு துணை உத்தரவு தெரியல போல 5 மணி நேரம் முடிக்கிறீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே நாம 15 லட்சம் எனக்கு வரல, அதுக்காக நான் சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னாங்க? நாங்க இந்த 15 லட்சம் கொடுக்கலன்னா நான் புதுச்சேரி இந்த நாட்டு மக்கள் என் பேர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். நம்ம அதுக்கு போல. ஆனா என்ன சொன்னாங்க? நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 8ஆம் தேதி 2014 ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் இரவுல 8 மணிக்கு இரவு 8 1000 ரூபாய் சுமார் 200 பேருக்கு மேல இறந்துட்டாங்க இந்த நாட்டில். வங்கியில போய் நின்று. அது மட்டும் இல்ல, கருப்பு பணம் வரவே இல்லை. இதே வரைக்கும் எவ்வளவு கருப்பு பணம் கண்டுபிடிச்சாலும் தெரியும். அது எதுக்காக அந்த திட்டத்தை கொண்டாந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியும். அதனால என்ன பலன் நாட்டு மக்களுக்கு? கருப்பு பணம் வந்ததா வெளியில? இது என்ன சொன்னார் பிரதமர்? நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார். 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சு? 12 வருஷம் 12 கோடி பேர் கொடுக்கணும், கொடுக்கல, வேலை கொடுக்கல. அதே போல உங்களுக்கு தெரியும். இப்ப நமக்கு உள்ள பிரச்சனை நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சொல்ல வேண்டியது, எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும்
நாங்கள் வந்து இந்த எய்டட் ஸ்கூல் இருக்கு பாருங்க, எய்டட் ஸ்கூல் ஆசிரியர்கள் என்ன பாவம் பண்ணாங்க, அவர்களுக்கு நிதியை ஒதுக்கணும். இன்னைய வரைக்கும் ஆசிரியர்களுக்கு 10 மாதம் சம்பளம் கொடுக்கப்படல. 95% நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும், அந்த ஆசிரியர்கள் மட்டும். அதே போல் பென்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பென்ஷனும் கொடுக்குறோம். அந்த நிதியை ஒதுக்கி பட்ஜெட்டில் ஒதுக்கி அந்த கோப்பு அனுப்பினா அதை திருப்பி அனுப்பி அந்த கேள்வியை கேட்டு இந்த கேள்வியை கேட்டு தொடர்ந்து இருந்து வந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தி அந்த அந்த அரசு உதவி பெறும் பள்ளியினுடைய ஆசிரியர்கள்லாம் இந்த குடும்ப பட்டினியால் கிடக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? கிரண்பேடி அம்மையார் செஞ்சாங்க. அவங்க நியமிச்சது யாரு? மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு. இது சொல்றதுக்கு காரணம் இந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குங்க, இது ரொம்ப ரொம்ப இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. அதாவது 22 வயசுல இருந்தது நம்ம ஊர்ல, அதை 24 ஆக்கணும்னு சொல்லி நான் கோப்பை எழுதி நிறைய பிள்ளைகள் வந்து என்கிட்ட நிறைய பிள்ளைகள் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறோம், நாங்கள் வந்து அதில் சேரத்துக்காக விருப்பப்படுறதுன்னு சொல்லும்போது அந்த கோப்பை அனுப்புது. கிரண்பேடி அம்மையார் வந்து இது எப்போ 2 வருஷத்துக்கு முன்ன அனுப்பி கிரண்பேடி அம்மையார் வந்து அந்த கோப்பை திருப்பி அனுப்பினாங்க. 6 மாதம் கழிச்சு திருப்பி அனுப்பினாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் இந்த கோப்பை வந்து டெல்லிக்கு அனுப்பணும்னு சொன்னேன். டெல்லிக்கு அனுப்பணும். நான் டெல்லிக்கு சென்று அப்பொழுது மாண்புமிகு ராஜ்நாத் சிங் வந்து உள்துறை அமைச்சர், அவரை சந்தி அதுக்கு ஒப்புதல் வாங்கி கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து சுமார் 450 பேர் தேர்வு, 400 பேருக்கு மேலே தேர்வு செய்யணும். ஏழை குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, தலித் சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து எல்லா கால் லெட்டர் போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து அங்கே டெஸ்ட்டுக்கு போக வேண்டியதுதான், பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆனால் கிரண்பேடி அம்மையாரை தடுத்து நிறுத்தி அவங்க கையில் சிப்பை கட்டு, காலில் சிப்பை கட்டுன்னு சொல்லி அதை காலதாமதப்படுத்தி இன்றைக்கி அந்த ரெக்ரூட்மெண்ட்டு கேள்விக்குரியாங்க. அதனால் நம்முடைய பிள்ளைகள் வந்து போக முடியல. ஒரு 450 பேருக்கு வேலை வாய்ப்பு நின்று போச்சு. அது மட்டும் இல்லை, இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 1000 கேள்வி கேட்டு திருப்பி அனுப்புறது. யூடிசி அதுக்கும் காலதாமதப்படுத்துறது. எல்டிசி காலதாமதப்படுத்துறது. எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஜூனியர் இன்ஜினியர் நியமனம், அதையும் வந்து காலம் கடத்தி அது நியமனம் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்துறது. யார் இது? யார் செஞ்சது? மக்கள் யாரை கேள்வி கேட்குறாங்க? எங்களை கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் பதில் சொல்லணும். வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தால் அதை தடுத்து நிறுத்திவிட்டு நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னு எங்களை குறை சொல்ல வேண்டியது. இது எப்படி ஒரு பொருட்டு வேலை? அதாவது ஒரு புறம் எங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்யலன்னு சொல்ல வேண்டியது, இன்னொரு புறம் அந்த கோப்பு அனுப்புனா அதை தடுத்து நிறுத்தி மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து தடை போடுறது. இப்படி எவ்வளோ நாள் இந்த புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுவீங்க? இதனால வந்து புதுச்சேரி மாநில மக்கள் எந்த அளவு பாதிச்சிருக்காங்க நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தார் 2வது இடத்துல. அவர் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவராகினாங்க. அவருக்கு பல துறைகள் கொடுக்கப்பட்டது. அதாவது பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, கலால்துறை, அப்புறம் வந்து பிளானிங் அத்தாரிட்டி, அப்பலேட் அத்தாரிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர் பணிபுரிஞ்சாரு. அவர் அழைச்சிட்டு போய் இந்த திருக்காஞ்சி பாலத்தை அதுக்கு மறுநாள் கட்சி மாறுறாரு. அவரு கட்சி மாறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்சி மாறுறதுனால. ஆனா அவருடைய செயல்பாடுகளை புதுச்சேரி மாநில மக்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுல இன்னொரு அமைச்சர், அவர் வந்து ஏனம் அது 3வது உட்கார்ந்தார். அவர் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு பல திட்டங்களை டெல்லியிலிருந்து கேட்டார், நம்ம மாநிலத்திலிருந்து நம்ம கொடுத்தோம். ஒரு சிறிய பிரதேசமான அந்த ஏனத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பொறியியல் கல்லூரி வந்திருக்கு, ஜிப்மனுடைய ஒரு கிளை வந்திருக்கு, அதே போல ஒரு ஆயுஷ் மருத்துவமனை வந்திருக்கு. பாகூர் கட்சி சென்று வர்றதுக்கான நடவடிக்கை அது வந்து பிரச்சனை இருக்கு. அதே போல அங்க வந்து அந்த புயல் வெள்ளம் தடுக்கிறது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுக்கான நிதி ஒதுக்குறாங்க.
புதுச்சேரியில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது முதல்வர் நாராயணசாமி உரையாற்றி வருகிறார். அதை தொடர் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புதுச்சேரியில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது முதல்வர் நாராயணசாமி உரையாற்றி வருகிறார். தொடர்ந்து ஆளும் மத்திய அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே 4 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் செய்த சாதனைகளையும் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்ட அந்த விஷயத்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பேசலாம், விருந்தினர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 30 நிமிடத்தை தாண்டி அவருடைய உரை போய்கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு நீங்க சொன்ன 2 வாய்ப்புல ஒரு வாய்ப்பு இப்ப என்ன தெரியுதுன்னா, அவர்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது போலாம், அப்போ நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிக்க விடாமல் அதை செய்யலாம். அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது. தொடர்ந்து அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக ஒரே ஒரு ஹரியானா மாநிலத்தில் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறார். ஹரியானா மாநிலத்தில் மரியாதைக்குரிய சௌதாலா முன்ன முதலமைச்சர் இருந்தார், அவருடைய பேரன். அவர்கிட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. காங்கிரஸுக்கு பெரும்பான்மை வரும்போது அவரை வச்சு ஆட்சி அமைச்சாங்க பாரதிய ஜனதா. அந்த 10 பேர்ல அவரை துணை முதல்வர் ஆகினாங்க. துணை முதல்வர் ஆக்கிட்டு அவரை அவர் துணை முதல்வர் ஆக்கி 3 மாசத்துல அந்த 9 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அவர் இப்ப தனியா நிற்கிறார். இதுதான் பாரதிய ஜனதாவுடைய சரித்திரம். இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு கூட்டணி கட்சி தலைவர் மரியாதைக்குரிய சிவா அவர்கள், மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள், கீழானந்தன் அவர்கள், மாண்புமிகு டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள், எங்களுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களோடு இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை ஓட்டுரிமை இருக்குதா இல்லையா, இதை எதிர்கட்சி தலைவர் ஏத்துக்கிறாரா இல்லையா, இது 2 கேள்வி வேணும். ஏன்னு சொன்னாக்கா, ஜனாதிபதிக்கு வாக்களிக்கின்ற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதிகாரம் இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் நாமினேட்டட் சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்க வாய்ப்பு கொடுப்பது கிடையாது. எனவே இதை நீங்க தெளிவுபடுத்த ஒண்ணு இருங்க. இது ஜனநாயகத்துடைய பருவ. இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாநில முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் தெளிவா வாக்குறுதி உண்டு என்றதை உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கொடுக்கல. உங்களுக்கு வரும். இது ஜனநாயகத்துடைய தற்போது புதுவை சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது முதல்வர் நாராயணசாமி பேசி முடித்தார். அதன் பிறகு நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் ஏற்பட்டது. நிலையில் காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிப்பதற்கு எதிராக அரசு கொறடா தற்போது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏறக்குறைய 30 நிமிடங்களுக்கு மேலாக 4 ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்த
பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கடுமையான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைத்து முதலமைச்சர் நாராயணசாமி பேசினார். இந்த நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் நாராயணசாமி இன்று 10 மணி அளவில் அதை முன்மொழிந்தார். அதற்கு உத்தரவை சபாநாயகர் சிவக்கொழுந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் 30 நிமிடங்களுக்கு மேலாக முதலமைச்சர் நாராயணசாமி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார். நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிக்க கூடாது என்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் ஏற்பட்டது. நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இப்போது நம்ம முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய நியமன எம்எல்ஏக்கள் நம்ம முன்னாடி விவாதிச்ச மாதிரி நியமன எம்எல்ஏக்களுடைய வாக்கு அந்த அடிப்படையில தான் இந்த வெளிநடப்பு நடந்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி வெளிநடப்பு செய்யப்பட்டாலும் இப்போ இந்த நியமன எம்எல்ஏக்கள் ஒருவேளை வாக்களித்தால் நீதிமன்றம் அப்படிங்கிற அடுத்த கட்டம் இப்போ என்ன நடக்கும்? இப்போ நாராயணசாமி அவர்கள் ட்ரஸ்ட் மோஷனை எடுக்கிறதுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே ஏன் வந்தார் அப்படின்னா இந்த ஐடியா தான். இப்போ அவங்களுக்கு 14 பேர், இப்போ 3 நியமன எம்எல்ஏக்களை வாக்களிக்க கூடாதுன்னு சபாநாயகர் சொல்லிட்டார். 11 ஆயிரும். இவங்க பக்கம் 11. ஸோ டையாக இருக்கும். இப்படி டையாக இருக்கிறப்போ சபாநாயகர் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஏன்னா அந்த சட்டப்பேரவைக்கு உள்ள சபாநாயகர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் அவங்க ஜெயிச்சிடலாங்கிறதுக்கு தான் இப்போ ஆரம்பிச்சு. அதுதான் ஆரம்பத்திலேயே கந்தசாமி கொளுத்தி போட்ட நியமன எம்எல்ஏக்களுக்கு வாக்களிக்க விடக்கூடாது அப்படின்னு. சரி, இந்த நியமன எம்எல்ஏக்கள் வாக்களிக்கலாமா இல்லையா இது குறித்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி? நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ் அரசு தோல்வி தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகள். நம்பிக்கை அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமன எம்எல்ஏக்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டும். நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று காலை அந்த தீர்மானத்தின் மீது நம்பிக்கை கேறுக புதுச்சேரி அரசு தற்போது பெரும்பான்மை இழந்ததாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். கவிழ்ந்தது எப்படி அப்படின்னா இதுல தெளிவா இருக்கு. என்னன்னா உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்க, உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா வாக்களிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு திரும்ப இதை எடுத்துட்டு போவாங்க இவங்க அனுமதிச்சாங்கன்னா அப்ப அது பரிசீலிக்காத பட்சத்துல தான் இப்பதான் புதுச்சேரி காங்கிரஸ் அரசு தோல்வின்னு சபாநாயகர் அறிவித்தார். ஏன் அப்படின்னா அரசு கொறடா சொன்ன நிலையிலையும் நியமன எம்எல்ஏக்களை வாக்களிக்கலாம் தான் சபாநாயகர் தீர்மானித்தார். அவர்கள் வாக்களித்தால் என்ன ஆகுங்கிறது வெளிப்படையா தெரியும். அப்படிங்கிறப்போ வாக்கெடுப்புக்கு விட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு முன்னாலே அவர் தோல்வி அடைந்து விட்டதாக சொல்லுகிறார். இதுல ஒரே ஒண்ணு, உச்ச நீதிமன்றம் அவர்கள் விஷயத்துல என்ன சொன்னது எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் அதை மட்டும் படிச்சிரு. ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது சொல்லுகிறது, the statutory provision does not give any indication that nominated members have no right to vote on budget and no confidence motion against the government. So அரசுக்கு எதிரான நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ பட்ஜெட்டோ இதற்கு எதிராக நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய சட்ட விதிகள் ஏதுமில்லை என்று உச்ச நீதிமன்றம் இது சபாநாயகர் நல்லா தெரியும். சட்ட ரீதியா அது நடந்திருக்கு. அதனால சபாநாயகர் சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. சரி, ரொம்ப ஹானஸ்டா நடந்து கொண்டிருக்கிறார். தராசு ஷாம் அவரோடு நம்மோடு இணைந்திருக்கிறார். நாராயணசாமி உள்ளிட்ட ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பை தொடர்ந்து புதுச்சேரி அரசு கவிழ்ந்தது. பெரும்பான்மையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் புதுச்சேரி அரசு தோல்வியடைந்ததாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சொன்ன கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சொல்வது அது சரிதான். அவர்களுக்கு ஓட்டு போடுகிற உரிமை இருக்கிறது. பொதுவாக மக்களாட்சி தத்துவத்திற்கு அது எதிரானது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் எதிர்ப்பு. ஆனால் இப்போது தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் வோட்டிங் தான் காங்கிரஸ் கூட்டணி அரசு அனைவருமே வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது நம்பிக்கை கோருகிற தீர்மானத்திற்கு ஆதரவு சைபர், எதிர்ப்பு 11 14. ஆக இயல்பாகவே அந்த தீர்மானம் வெற்றி பெற்றதாகத்தான் அறிவிக்க வேண்டும். காங்கிரஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்ததால் தீர்மானம் வெற்றி பெற்று விட்டது. அவ்வளவுதான். ஓட்டெடுப்பை நடந்திருப்பதற்கே வழியே இல்லை. எது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா அரசு வரிசையாக மாநிலங்களை கவிழ்க்கின்ற முயற்சியிலே ஈடுபடுவதற்கு பாண்டிச்சேரி ஒரு உதாரணம். வடகிழக்கை வெற்றி கொண்ட விதமும் இப்படித்தான், தென்கிழக்கை அவர்கள் வெற்றி கொண்ட விதமும் இப்படித்தான். திமுக காங்கிரஸ்ல இருந்தும் எம்எல்ஏக்கள் வெளியேறி இருக்கிறார்கள், ராஜினாமா செய்திருக்கிறார்களே. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தராசுஷா, நம்மோடு செய்தியாளர் இளமுதன் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விளக்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். இளமுதன், என்ன நடந்துச்சு, விவரங்கள் என்ன? காங்கிரஸ் அரசு கலந்துவிட்டது. ஏனென்றால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது முதலமைச்சர் நாராயணசாமி கிட்டத்தட்ட
45 நிமிடங்கள் வந்து பேசியிருக்கிறார். மத்திய அரசை குற்றம் சாட்டி பட்டியல்களை வரிசையாக இட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சியை சேர்ந்து இது என்ன பொதுக்கூட்டத்தில் பேசுவதாக இருக்கிறது, நம்பிக்கை வாக்கெடுப்பு தான் வர வேண்டும் என்றார்கள். அதனை அடுத்து சபாநாயகர் அமைதிப்படுத்திய தொடர்ந்து முதலமைச்சர் வந்து மத்திய அரசை புகார் தெரிவித்துவிட்டு பல மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்தது பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த வேலை வந்து புதுச்சேரியில் ஈடுபடவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சியை முடித்து விட்டோம். இந்த ஆட்சி முடிவுக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது. இருப்பினும் எங்களுக்கு இருக்க மன வருத்தம் என்னவென்றால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியவில்லை, முக்கிய கோப்புகளை முடக்கிவிட்டார்கள் என்று கூறி அவர் அமர்ந்து விட்டார். அப்போது அரசு கொறடா அனந்தராமன் எழுந்து நியமன எம்எல்ஏகளுக்கு வாக்குரிமை இருக்கா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு எதிர்க்கட்சியினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் வாக்கு போடுவதற்கு உரிமை இருக்கு என்று கூறிய பிறகு எதற்காக இந்த பிரச்சனை எழ வேண்டும் என்றனர். அதனை அடுத்து முதலமைச்சர் தலைமையில் அனைவரும் வெளிநடப்பு செய்தார்கள். அப்போது செய்தியாளர் கேட்டதற்கு நாங்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்று கூறி முதலமைச்சர் வெளியேறிவிட்டார். அப்போதுதான் சபாநாயகர் வந்து இவர்கள் பங்கேற்காதால் இவர்கள் நம்பிக்கை கோரும் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று கூறி சட்டமன்றத்தை காலவரையின்றி ஒத்திவைத்தார். இந்த நிலையில் தான் இந்த காங்கிரஸ் அரசு கவிழ்ந்துள்ளது. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது எதிர்கட்சிகள் சேர்ந்த நாங்கள் ஒருங்கு அனைத்தும் கூடி பேசி முடிவு பண்ணிவிட்டு தான் செய்வோம் என்று கூறுகிறார்கள். அரசு பெரும்பான்மை இழந்ததாக சபாநாயகர் சிவக்கொழுந்து தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தால் இயல்பாகவே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் தோல்வியுற்றது. எனவே புதுச்சேரி நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு புதுச்சேரியில் கவிழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர்கள் நம்மோடு அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தராசு ஷாம் பேசிட்டு இருந்தீங்க, குறுக்கிட்டு தொடருங்க. பாண்டிச்சேரி மாநிலத்திலே ஜனாதிபதி ஆட்சி 1968 மன்னிக்கணும், அங்க பேசிட்டு இருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பு முடிச்சிட்டு வரேன். எஸ், படுதோல்வி அடைந்தது. அதுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆண்ட இந்த ரிப்போர்ட்டர் நீங்க ப்ளீஸ் விடுவாங்க சார். ஆண்ட காலங்களில் தனது சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை பற்றி கூறாமல் கொடுத்த வாக்குறுதிகள் தன்னுடைய அரசால் நிறைவேற்றப்பட்டதா என்பதை பற்றியெல்லாம் கூறாமல் அவர் மத்திய அரசை பற்றி குறை கூறி ஆளுகின்ற தற்பொழுதுள்ள மத்திய அரசை பற்றி குறை சொல்லி தன்னுடைய தீர்மானத்தின் கொண்டு வந்த விவாதத்தில் பேசியிருக்கின்றார். எங்களுடைய கேள்வி, புதுச்சேரி மாநில மக்களுக்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, எத்தனை திட்டங்கள் புதிதாக இந்த அரசால் கொண்டு வரப்பட்டது, இதுதான் எங்களுடைய கேள்வி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் கொண்டு வந்த கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே சரியாக செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. இந்த அரசு சரியாக செயல்படவில்லை என்ற காரணங்களினால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருடைய அமைச்சர்கள் ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. அதனால் எதிர்கட்சி ஆகிய நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுகின்ற கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்ட பிறகு நம்பிக்கை கோருகின்ற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய கடமை அது, அதை நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் நம்பிக்கை கோரும் தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது, அது படுதோல்வியானது. இந்த அரசானது ஆண்டிருக்கின்ற இந்த காலங்களில் புதுச்சேரி மக்களுக்காக என்னென்ன செய்திருக்கின்றது, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. பாலம் திறந்தாரு அப்படின்னு சொன்னாங்க,
எப்போ கட்டின பாலத்தை எப்போ திறந்தது, எப்போ கட்டின பாலம், எப்போ ஆரம்பித்த பாலம், எப்போ திறக்கப்பட்டது, நீங்கள் புதுசாக என்ன கொண்டு வந்து என்ன செய்திங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. எல்லா பாலமும் எங்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு வந்த பாலங்கள் கட்டப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்ட நேரத்தில் இப்பொழுது திறக்கப்பட்டு இருக்கின்றது. அதான் உண்மை. எந்த திட்டம் இல்லை. சிற்றுணவு திட்டம் சொன்னீங்க. சிற்றுணவு திட்டம் என்ன திட்டம்? முதல்ல ரொட்டிபால் திட்டம் நல்லா தான் இருந்தது. யார் பேரில் இருந்தது? நீங்கள் இப்பொழுது நேசிக்கின்ற தலைவர் பேரில் தான் இருந்தது. தலைவர் நேசிக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா பேரையை மாற்றிட்டீங்க. பள்ளியில் மாணவர்களுக்கு ரொட்டிபால் திட்டம்லாம் மரியாதைக்குரிய தலைவர் சோனியா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம். அப்போ அந்த திட்டத்தை மாற்றி பேரை மாத்துறீங்க. ஆனால் அதை செய்ய முடிஞ்சதா? செய்யலை. மதிய உணவு ஒழுங்காக கொடுக்க முடியுதா? ஏதோ மதிய உணவு கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஒரு பெரிய வேறு யார்கிட்டயோ ஒரு தனியார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்க. கட்டப்பட்ட புதிய கட்டத்தை இடித்து வச்சிருக்கீங்க. ஆனால் உணவு கொடுக்கப்பட்டதா? இல்லை. மாணவர்களுக்கு எல்லாம் வழங்கிருக்கீங்கன்னு சொன்னீங்க. லேப்டாப், சைக்கிள் இதெல்லாம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இந்த ஆண்டு காலத்தில் மாணவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? விவசாய சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் ஒன்றும் செய்யலன்றது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சண்டை போட்டுக்கிட்டு தான் பார்த்துருக்கீங்க. அமைச்சர்களை எதிர்த்து பேசிய காட்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா ஒன்றும் செய்யலை. அதனால தான் வெளியே போகிறோன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வச்சுருக்கணும். சரியாக செஞ்சு ஏன் போகிறாங்க? சரியாக செய்யறது குறைய அவர்களுக்கு. தொகுதி மேம்பாட்டு நிதி யாருக்கும் இல்லை. தொகுதி பக்கம் போக முடியாது. சட்டமன்ற உறுப்பினரால் அமைச்சர்களால் போக முடியாது. அது மாதிரினால என்ன செஞ்சோன்று கேட்கும்போது எதுவுமே அதை பற்றி சொல்லாமல், புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ன செஞ்சோம் சொல்லாமல், மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியதான்றது இங்கே பாராளுமன்றத்தை கேட்கணும் அல்லது பொதுக்கூட்டத்தை கேட்கணும். அது இங்கே சட்டமன்றத்தில் அவர் முன் பேசிட்டே இருக்கிறாரு. கேட்டால் புதுச்சேரி மாநில மக்களுக்கா இல்லை இந்திய திருநாட்டு மக்களுக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி தான் வரணும். ஏன்னா நம்ம சட்டமன்றத்தில் பொதுவாக பேச மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்களுடைய கேள்வி புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ன செஞ்சு அப்படின்னு தான் கேட்குறோம். செய்யலை. இன்றைக்கி எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதனால் நாங்கள் நம்பிக்கை வந்து நான் கேட்டுருக்கோம். சார், நீங்கள் வந்து அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணுறாப்புல முடியல ப்ளீஸ் இல்லை சொல்லி இப்போ இந்த கட்டி முடிச்ச பாலத்தை நாள் திறனுன்றாங்க. அதான் கட்டி முடிச்சதை நீங்கள் புதுசாக என்ன கொண்டு வந்தீங்கன்னா எங்களுடைய கேள்வி. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மாநில துணை ஆளுநர் இதை குறை தான் பெரிய குறையாக சொல்லிகிட்டே இருக்கிறார். மத்திய அரசு மாநில துணை ஆளுநர் இதை குறை தான் பெரிய குறையாக சொல்லிகிட்டே இருக்கிறார், வலியுறுத்துறாரு. இந்த நம்ம பொறுப்பெடுத்த பிறகு ஆளுகின்ற நிலையில் நம்மளை கொடுத்த பிறகு, மக்கள் நமக்கு கொடுத்த பிறகு நம்ம நிறைவேற்ற வேண்டியது எப்படி நிறைவேற்றது, எப்படினாலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். அதுதான் கவனம் இருக்கணும். அரசியல் பண்ணுறதுல இல்லை. நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யணும், நமக்கு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க மக்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படி தான் நினைக்கணும். அதற்கு ஏற்றவாறு தான் இருக்கணும் நம்முடைய செயல்பாடுகள்லாம் இருக்கணும். ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா, இதுதான் போட்டி சண்டை. இதிலே காலத்தை ஓட்டியாச்சு. புதுச்சேரி மாநில மக்கள் என்ன அவங்க அதிகார கோவில் சண்டையில் இருந்தால் என்ன ஆகுது? அதை தான் இந்த அரசில் உள்ள செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் எல்லா திட்டங்களும் சரியாக செயல்படுத்த முடியவில்லை. எதையுமே செயல்படுத்தணும். எல்லாத்துக்கும் யாராவது ஒரு மாதிரி பைய போட்டு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த. அதனால தான் அவங்க சட்டமன்றம்லாம் போயிட்டாங்க. அதனால தான் நம்பிக்கை ஒரு பொழுது படுதோல்வி அடைஞ்சிருக்கின்றது. இந்த அரசு படுதோல்வி அவருடைய கொண்டு வந்த நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்கின்றது. அது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய சொன்னதெல்லாம் தெரியும். இந்த நிலை என்னன்றது, மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, உங்களை ஆசைப்பட்டதெல்லாம் தெரியும். இந்த கூட்டணி ஆட்சி என்ன செய்தாங்க, எப்படி இருந்தாங்கன்றது தெரியாது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலி. நன்றி. ஒரு நிமிஷம்பா. அதாவது 2016 நடைபெற்ற தேர்தலில் புதுச்சேரி மக்கள் ஆட்சி என்கின்ற ஒரு அற்புதமான ஆயுதத்தை திராவிட முன்னேற்ற கழக காங்கிரசினுடைய அந்த கூட்டணி கட்சிக்கு ஒப்படைச்சினார். அப்போ 19 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இவங்க ஆட்சியில் அமைந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் தன்னுடைய தேர்தல் கால அறிக்கையும் தன்னுடைய சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் அறிவிப்புகளும் செயல்படுத்த வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமையாகும்.
இவங்களுடைய தேர்தல் கால அறிக்கை என்பது 147 அறிக்கை. இந்த 147 இன்னை வரைக்கும் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. 30 கிலோ அரிசி போடுறேன்னு சொன்னார், போட்டாரா? இல்லை. 50% மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடுன்னு சொன்னார் மாணவர்களுக்கு, இதை வழங்கப்பட்டதான்னா இல்லை. எல்லார் வீட்டுக்கு லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்தாரா? இல்லை. எல்லா பஞ்சாலைகளும் நவீனப்படுத்துறேன்னு சொன்னார், எல்லா பஞ்சாலையும் மூடப்பட்டது. இப்போ அதே போன்று கூட்டுறவு பஞ்சாலை, அதே போன்று கூட்டுறவு அபிவிருத்தி திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது. எல்லா வீட்டுக்கும் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்தாரானா? இல்லை. எல்லா வீட்டுக்கும் செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்தாரானா? இல்லை. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்கப்பட்டுதான் தான்? இல்லை. அதே போன்று இந்த அரசு துறையில் கடந்த 7 ஆண்டு காலமாக 9568 போஸ்டிங்கு பணியிடங்கள் காலியாகுது. ஓகே, அடுத்த கட்டம் என்ன கேளுங்க நீங்க? ஒரு நிமிஷம் இருப்பா, இருங்க. நீங்க சொல்றதுல நாங்க வந்து சொல்லணும். என்ன ஒண்ணு கேளுங்க. 1.5 மணி நேரம் பேசிட்டு போனாரு, எங்க தானே குறை சொன்னாரு. அவர் நான் பதில் சொல்றேன் கேட்டுங்க. எந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தினாரு? அவர் செயல்படுத்துனதுலாம் வந்து விழா வரைய சொன்னாரு. அப்ப எல்ஜி தடுத்தாங்களா? இது புதுச்சேரி சின்ன மாநிலம், இதுக்குன்னு ஒரு பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. உள்ளங்கையில தான் வந்து மூடி வச்சு தான் ஆட்சி பண்ணணும். உனக்கு மீண்டு இருந்த என்ஆர் அவர்கள் அப்படித்தான் ஆட்சி பண்ணார். ஆட்சி பண்ணி மக்களுக்கு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தினார். நீங்க ஆட்சியில் உட்கார்ந்த உடனே தொடர்ந்து துணைநிலை ஆளுநரோட மோதல் போக்கு, மத்திய அரசோட மோதல் போக்கு, தினசரி மலிவு விளம்பரத்தில் நாட்டம். இன்றைக்கு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது முழுமையா பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்குது. 10 ஆண்டு காலம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்குது. மாநிலம் வளர்ச்சி அடையல. இதான பிரச்சனை. இன்றைய தினம் எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 பேர் வெளியில போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? இந்த முதலமைச்சர், இந்த திமுகவினுடைய இந்த கூட்டணி அரசு சரியில்லாத அரசு, இதை கண்டிச்சு நாங்க வெளியில போறோம்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நீங்க வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்க உள்ள வந்து என்ன சொல்றீங்க? நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசுனீங்க, பல குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க. இந்த சபாநாயகர் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஒருத்தர் ஏன் சொல்றாரு 3 நியமன உள்ள உறுப்பினருக்கு வாக்குரிமை இல்லை என்றார். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு நேர்மாறான ஒன்று. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு நேர்மாறான ஒன்று. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புல 94வது பேராவில் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு வந்து நான் கேட்ட பட்ஜெட்லயும் இதுலயும் வந்து நான் கேட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் வாக்கு போடுறதுக்கு வாக்குரிமை உண்டுன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நடந்தது. நீங்க என்ன பண்றீங்கன்னா புறமுதுகு விட்டு நீங்க பேசிட்டு வெளில போறீங்க. என்ன பேசுறாரு? புலோருக்குள்ள லேடிஸ் தான் இருக்கிறாங்க. அரசியலை பத்தி பேசும்போது அரசியல் விபச்சாரம் பண்றாங்கன்னு பேசுறாரு. இது அருவருக்கத்தக்க பேச்சு இல்லையா? இது பெண் குலத்தெல்லாம் வந்து என்ன கேட்டா இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் இல்லையா? இதை திமுக ஸ்டாலின் ஏத்துக்கிறாரா? இதான் எங்களுடைய கேள்வி. என்ன அநாகரிகமற்ற பேச்சு? நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் 7% உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? அதுக்கோசம் ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? ஒண்ணுமே இல்லையே. 50% இடஒதுக்கீடு சொல்லி கொடுத்தீங்களா? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தமிழகத்துடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சரோட செயல்பாடு இருக்கின்றது. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு உதாரணமாக புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சரோட செயல்பாடு இருந்தது. அதனால தான் இன்றைக்கு அவரால் கொண்டு வரப்பட்ட இந்த நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானம் முழுமையாக தோல்வி அடைந்திருக்குது. இதை நாங்கள் வந்து இது வந்து அனைத்து அடுத்த கட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த கட்சியினுடைய தலைமை கழகத்தை கேட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதாவது இன்னைக்கு வந்து அவர் சட்டமன்றத்தில் பேசுனது அத்தனையுமே வந்து உண்மைக்கு புறமானது. வழக்கமாக அதிகமாக பொய் சொல்லக்கூடிய நாராயணசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து அவங்களுடைய அமைச்சர் மல்லாடி அவர்கள், ஜான்குமார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல, மக்கள் மன்றத்தில் உள்ளார போக முடியாது என்ற வகையில் தான் ராஜினாமா பண்ணிக்கிறாங்களே தவிர இதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த பின்னணியும் இல்லை. எங்களை பொறுத்தவரை 2021 வந்து அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், அனைத்து இந்திய அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். நிறைவேற்றப்பட்ட அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடைசியினுடைய பிரதமர் வந்து மன்மோகன் சிங், புதுச்சேரியினுடைய கடைசி முதலமைச்சர் யாருன்னா நாராயணசாமி. காங்கிரஸினுடைய கடைசி பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் நிழல் பிரதமர் மாதிரி இருந்தவர் வந்து நாராயணசாமி கடன் தள்ளுபடி பண்ணல. இன்னைக்கு சொல்றாரு அங்கே 90% வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் 90% கூடையும் 10% கடன் கொடுக்குறாங்கன்றாங்க. இந்த மாநிலத்துக்கு
என்ஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 6000 அரசாங்கம் 90% கூடையும் 10% கடன் கொடுக்குறாங்கன்றாங்க. இந்த மாநிலத்துக்கு என்ஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 6000 கோடி கடன் வந்து உருவாக்கப்பட்டவர் வந்து நாராயணசாமி தனிக்கணக்கு ஆரம்பிச்சவர். 50 ஆண்டுகள் இவங்க மத்தியில் மாநிலத்திலிருந்து மாநிலத்தை வாங்காம இன்னைக்கு புலோர்ல வந்து மாநில அந்தஸ்து பற்றி பேசுறதுக்கான அருகதை வந்து நாராயணசாமி கிடையாது. ஒட்டு மொத்தமா ஒரு சமூகத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணா பரவாயில்ல, மகளிர், குழந்தைகள், அரசு ஊழியர், அதாவது வந்து ஒட்டுமொத்த புதுச்சேரியில் இருக்கிற 14 லட்சம் மக்களுக்கும் துரோகம் இழைத்த ஒரு நபர் யாருன்னா அது நாராயணசாமி. தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு துரோகம் இழைச்சுகிறார், தன்னுடைய அமைச்சருக்கு துரோகம் இழைச்சுகிறார். ஒட்டுமொத்தமா இந்த மாநிலத்துக்கு எதிரானவர். எங்களை பொறுத்தவரை இந்த தீர்மானம் வந்து மிகப்பெரிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. புதுச்சேரி மக்களுக்கு எடுத்து வெற்றியாக கருதுகிறோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை குறிக்கிறார். அதைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்தது காங்கிரஸ் நிலையில் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது புதுச்சேரியில். அது தொடர்ச்சியாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக உறுப்பினர்கள் செய்தியாளர் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். திரு தராஷாம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது இடையில செய்தியாளர்கள் சந்திப்பு பார்த்திருப்பீங்க. இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அடுத்து என்ன நடக்க போகும் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் இதெல்லாம் எப்படி பார்க்கறது? நம்ம ஆட்சிக்கு இன்னமும் அதிக காலம் பாக்கி இருந்தால் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம், அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் தேர்தல் ஆணையம் அறிவிப்பானை வெளியிடுவதற்கு இன்னும் ஓரிரு வாரம் தான் பாக்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு தரப்படாது என்பதுதான் என் கருத்து. பொதுவாக அடுத்த கட்டம் என்பது பாண்டிச்சேரியிலே ஜனாதிபதி ஆட்சி தான். பொதுவாகவே யூனியன் டெரிட்டரி என்பதற்கு மாநில அரசுக்கு பெரிய அதிகாரங்கள் கிடையாது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் அது இயங்குகிறது. துணைநிலை ஆளுநர் என்பவர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவருக்கான அதிகாரங்களும் அதிகம். எனவே பாரதிய ஜனதா இயல்பாக தமிழிசை மூலமாக பாண்டிச்சேரியை ஆட்சி செய்ய முயற்சிக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். 1968, 74, 78, 83, 91 5 முறை அங்கு மாநிலத்தில் டெல்லியின் ஆட்சி தான் நடைபெற்றிருக்கிறது. 5 முறையும் காங்கிரஸ் கட்சி அதை செய்தது. இப்போது பாரதிய ஜனதாவின் முறை வந்துவிட்டது. 20 ஆண்டுகளாக டெல்லியின் ஆட்சி பாண்டிச்சேரியிலே இல்லை. 1991 பிறகு 2021 அது வர இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, இப்போ அதான் அடுத்தது ஆட்சி கோருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, எதற்காக அப்போ இவ்வளவு மெனக்கெடல்? திடீர்னு சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா, 6 எம்எல்ஏ கிட்ட ராஜினாமா, காங்கிரஸ் உட்பட திமுக உட்பட எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா அப்படிங்கிறது இன்னைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் சொல்லும் போது கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு. இந்த மெனக்கெடலை எப்படி பாக்குறீங்க? இந்த மெனக்கடல் எதற்காக என்றால், தமிழிசை அவர்களே அங்கு போட்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே ஹைதராபாத்திலே ஒரு மாதிரியான பாசிட்டிவ் கவர்னராகத்தான் இருந்தார். ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷனில் பாரதிய ஜனதா அதிக இடங்களை பிடித்ததற்கு தமிழிசையின் நற்பெயரும் ஒரு காரணம் என்றுதான் கூறுகிறார்கள். அவரை வைத்து அடுத்த 2 மாதங்களுக்கு அவர்கள் மறைமுகமாக ஆட்சி செலுத்துவார்கள். அந்த நற்பெயரை வைத்து பாரதிய ஜனதா பாண்டிச்சேரி மாநிலத்திலே கூட்டணி அரசு அமைக்க முயற்சி செய்யும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு எதிராக அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா அந்த கூட்டணி வாக்குகளை அப்படி திரட்டுவார்கள். ஒரே ஒரு சிக்கல் தான் அதிலே. என்ஆர் காங்கிரஸ்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், நமசிவாயம் ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்பட்டவர் தான் காங்கிரஸ் கட்சியிலே. டெல்லி தான் நாராயணசாமியை அங்கு திணித்தது. அதிலிருந்து தான் முதல் மனக்கசப்பே தோன்றியது. ஆக அங்கு நமசிவாயமும் இருக்கிறார், என்ஆர் காங்கிரசும் இருக்கிறது. அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயத்தில் தான் அங்கு எனக்கு முரண்பாடு தெரிகிறது. மற்றபடி இந்த கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான வாக்குகளை இந்த வாரம் தொடங்கும் போதிலிருந்து அண்ணா திமுக எந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து திரு தராசுஷாம் வச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த வெளிநடப்பின் மூலமாக அண்ணா திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் பேசும்போது கூட கட்சி தலைமை என்கிற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார். பாண்டிச்சேரி மாநிலத்திலே எப்போதுமே அந்த தனிநபர் செல்வாக்கு அதிகம். தராசு பத்திரிகை காலகட்டத்திலே ஒரு ஜனநாயக பரிசோதனையாக பாண்டிச்சேரியின் 30 தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தினோம். தொடர்ந்து பேசலாம். நாராயணசாமி பேசி வருகிறாரு. நேரலை காட்சி. இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு சம்பந்தமான சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வாக்களிக்க உரிமை உண்டு என்று சட்டமன்றத்தில் சொன்ன கருத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் நாங்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்து துணைநிலை ஆளுநரை வைத்து துணைநிலை ஆளுநரிடம் வந்து எங்களுடைய அமைச்சரவை ராஜினாமா செய்கிறோம் என்று கடிதத்தை நானும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சுயேட்சை உறுப்பினரும் கொடுத்து எங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? சார் அடுத்த கட்ட நடவடிக்கை தயாரா இருக்கீங்களா சார்? அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு சார் அடுத்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா சார்? நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா கொடுத்துட்டோம். அதை முடிவு பண்ண வேண்டியது துணைநிலை ஆளுநர். இல்ல சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் அவர்கள் மூலமாக ஆட்சி கவிழ்ப்பு செய்த பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புதுச்சேரி மாநில மக்கள் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பார்கள். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நாராயணசாமி தலைமையிலான அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக நியமன எம்எல்ஏக்களின் உதவியுடன் பாஜக ஆட்சி கவிழ்ப்பில் நடத்தி இருக்கிறது, அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புதுச்சேரி மக்கள் புகட்டுவார்கள் என்ற கருத்தை கூறியிருக்கிறார். அது தொடர்பான நேரலை பார்த்தோம். தொடர்ந்து விருந்தினர்கள் இருக்கிறார்கள். திரு தராஸ் ஷாம் பேசிட்டு வந்தீங்க, முதல்வர் நாராயணசாமி பேசினதையும் கேட்டிருப்பீங்க, தொடரலாம். துணைநிலை ஆளுநர் தான் முடிவெடுக்க முடியும். யூனியன் டெரிட்டரி ஆக்ட் அவர்களுக்கு தான் எல்லா அதிகாரங்களையும் வழங்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதுல அரசு இதை செய்யவில்லை என்று கூட கூற முடியாது. காரணம் எதை செய்வதாக இருந்தாலும் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டும். அவர் அதை தாமதம் செய்யலாம் அல்லது டெல்லிக்கு அனுப்பலாம். இப்படிப்பட்ட ஒரு நமது மாநிலத்தையும் பாண்டிச்சேரியும் நாம் ஒப்பிட முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நாராயணசாமி சொல்வதிலும் பல உண்மைகள் இருக்கின்றன, எதிர்க்கட்சிகள் சொல்வதிலும் பல உண்மைகள் இருக்கின்றன. அடுத்த கட்ட நகர்வு என்பதுதான் நமது கேள்வி. அடுத்த கட்ட நகர்வு துணைநிலை ஆளுநர் நேரடியாக மாநிலத்திலே இனிமேல் சட்டபூர்வமான ஆட்சி நடத்த முடியாது என்கிற ஒரு அறிக்கையை அனுப்பி மாநிலத்திலே ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனம் செய்வார். அடுத்த 2 மாதங்களுக்கு தமிழிசை அவர்கள் மறைமுகமாக ஒரு ஆட்சி செலுத்துவார். அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வைத்து பாரதிய ஜனதா அங்கு அதிக இடங்களை வெல்வதற்கு முயற்சி செய்யும். அதிமுக தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது? இந்த கேள்விதான் இப்போது எனக்கு எஞ்சி இருக்கிற ஒரே கேள்வி. சரி, நம்ம திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இருக்காரு. அதாவது 2 விஷயங்களை சொல்றாரு. அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு இடம், இன்னொன்னு அதிமுகவுடைய தலைமை இந்த விவகாரத்துல என்ன முடிவு செய்ய போகிறது அப்படின்னு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கால அளவுல பாஜக இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கும், அது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது. அதாவது அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இப்போ இங்கே இந்த கூண்டோட இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தப்பில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு தரப்படலாம் ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் நிச்சயமாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி நான் ஆட்சி அமைக்கிறேன் என்று கோரி உரிமை கோர செய்ய மாட்டார். என்னன்னா அப்படி ஒரு உரிமை கோரினால் அவரும் ஃப்ளோரில் ஒரு ட்ரஸ்ட் ஓட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்து 14, அதனால் நிச்சயமாக முடியாது. அது ஒரு மோசமான டிஃபீட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்க கிளைமே பண்ண மாட்டாங்க, அப்படி தான் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே அமல்படுத்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லி இட்ஸ் நத்திங் பட் சென்ட்ரல் ரூல், அப்படிதான். அப்படின்னா நேரடியாக தமிழிசை தான் அதை ஆட்சி செய்வாங்க. பிஜேபியை சேர்ந்த முன்னாள் தமிழக மாநில தலைவருடைய ஆட்சி அங்கே நடக்கும். அப்போ இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால பல நலத்திட்டங்களை திடீர்னு அவங்க முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதன் மூலமாக பிஜேபிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், இன்னும் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொள்வது. சட்டப்பேரவையில இன்னைக்கு முதல்வர் பேசின அந்த அவரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, பாஜக நியமன எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இதை அவங்க பிரச்சாரங்கள்ல பயன்படுத்தலாம். நலத்திட்டங்கள் இவ்வளவு நாள் முடக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் எவிடென்ட்டா தெரியல இல்லையா? விஷயம் என்னன்னா இது பிரச்சாரத்துல வைக்க முடியும். ஏன்னா நியமன எம்எல்ஏக்களை திடீர்னு நேத்திக்கு தேவலோகத்துல இருந்து அவங்க உதிச்சிடல, ஏற்கனவே நியமிக்கப்பட்டார்கள். அது பற்றி நேத்திக்கு ராஜினாமா செய்த லட்சுமி நாராயணன் அன்னைக்கு நியமன உறுப்பினர்கள் கூடாதுன்னு சேலஞ்ச் பண்ணதே காங்கிரஸ் சார்பில். அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் சேலஞ்ச் பண்ண, சுப்ரீம் கோர்ட்லயும் சேலஞ்ச் பண்ண, எல்லா இடத்துலயும் டிஃபீட்டட். சட்டத்துல இருக்கே, சட்டத்துல இருக்கிறப்ப அதை செய்யக்கூடாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? இது மாரலி பொலிட்டிக்கலி அப்படி இப்படிலாம் பேசவே முடியாது. சட்டத்துல இருக்கிறத செஞ்சிருக்காங்க. இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? 30 எம்எல்ஏக்களை 30 தொகுதிகள்ல போட்டிட்டு பாஜக மக்களால தேர்ந்தெடுக்கப்படலையா? நியமன எம்எல்ஏக்களை வச்சுதானே ஆட்சி கவிழ்ப்பு. அதனால மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுதானே நாராயணசாமி சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்படித்தானே அவங்க பேசி ஓட்டு கேட்க முடியும். ஆனா அதை தேர்ந்தெடுக்க போறது இப்ப வர்ற மக்கள் தானே அதை தீர்மானிக்க போறாங்க. இப்ப ராகுல் காந்தி அங்க வந்திருந்தாரு. ராகுல் காந்தியை வைத்துக்கொண்டு தன்னுடைய முதல்வரை பற்றி அங்க இருக்க மீனவ பெண் என்ன சொன்னாங்க? அப்படின்னா எந்த அளவுக்கு நாராயணசாமிக்கு எதிரான ஒரு அதிருப்தி அலை வீசி கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப வெறும் நியமன எம்எல்ஏ இந்த 3 பேரை வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க முடியுமா? நியமன எம்எல்ஏ ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாலே வந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதையே பேசிட்டு போடுது. அதான் இந்த வாய்ப்பை நாராயணசாமி இப்போ பாஜக எப்படி பயன்படுத்திக்குமோ அதே மாதிரி தானே விக்டம் கார்டு இப்ப நாராயணசாமி ப்ளே பண்ணிருக்காரு. 3 எம்எல்ஏக்கள் நியமன எம்எல்ஏக்கள் வந்தனால இவங்க ஆட்சி கவிழல, இவங்க கூடவே இருந்த எம்எல்ஏக்கள் போனனால ஆட்சி கவிழ்ந்தது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இவ்வளவு பெரிய விஷயம் பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டு இருக்கிறது திமுக கண்டுகொள்ளவே இல்லை. இன்னைக்கு முரசொலி எடுத்து பாருங்க, அதனுடைய பக்கத்துல ஒரு பக்கத்துல கூட பாண்டிச்சேரி நியூஸ் கிடையாது. இவ்வளவு குரூஷியலா இன்னைக்கு ட்ரஸ்ட் ஓட்டு வருது. நேற்றைக்கு டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர ராஜினாமா பண்ணுகிறார் எம்எல்ஏ பதவியில இருந்து. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஸ்டாலின் சொல்லிட்டேன் இன்ஃபார்மென்ட்னு. இப்ப இவ்வளவு குரூஷியலா இருக்குல்ல, அப்படின்னா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கோம்? குரூஷியலான டயத்துல நீங்க வேற போகாதீங்க, பிரச்சனை ஆயிரும், தயவு செய்து பொறுங்க, ட்ரஸ்ட் ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஏதாவது பண்ணிக்கங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கணும். ஸ்டாலினுடைய ஆசீர்வாதத்தோட அவர் செய்தேன் என்பதை ரொம்ப சூச்சகமாக சொல்லுகிறார். அப்படின்னா இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து டோட்டலா டிஎம்கே கைவிட்டு இருக்கிறது. இப்ப ஷாம் வந்து திரும்ப திரும்ப அதிமுக சம்பந்தமா சொல்றாரு. இப்ப அதிமுகவும் பிஜேபியும் இன்டாக்ட் ரொம்ப தெளிவா அலையன்ஸ்ல இருக்காங்க. இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவுல ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு இடையிலான உடன்பாடு தான் முதல்ல முடிவானது. அத எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அமித்ஷா முன்னிலையில கலைவாணர் அரங்கத்தில் வச்சு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எந்த சந்தேகம் இல்லை. இப்ப பிரச்சனைக்குரியது என்னன்னா, திமுகவுக்கு காங்கிரசுக்கு இடையில இருக்கக்கூடிய கூட்டணி பாண்டிச்சேரியில் தொடருமா இல்லையா என்பதுதான். சரி, அந்த கேள்வி அவருக்கு வச்சலாம். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்னு பேசியாச்சு. இப்போ இந்த கூட்டணி தொடர்பான பிரச்சனை தான் இன்னொரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஏன் திமுக வாய் திறக்கவில்லை இந்த விவகாரத்தில் அப்படிங்கறத உங்களுடைய இறுதி கருத்தா பதிவு செஞ்சீங்கன்னா இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம். கோலால சீனிவாஸ் சொன்ன மாதிரி முரசொலியில ஒரு வார்த்தை கூட இல்ல, அதே மாதிரி வந்து நமது அம்மாவிலையும் ஒரு வார்த்தை கூட இல்ல. ஸ்டாலினும் கருத்து தெரிவிக்கல, எடப்பாடி பழனிசாமியும் கருத்து தெரிவிக்கல. இதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்னன்னா, பாண்டிச்சேரி மாநிலம் வந்து இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்க 30 தொகுதியில் அங்க வேட்பாளர் போட்டிருக்கிறோம். நேரடியாவே நானும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். அது வந்து தனித்தனி நபர்களால் ஆன ஒரு விஷயம், கட்சிகளால் ஆன விஷயமே அல்ல. பாரதிய ஜனதாவுக்கு அந்த மாநிலத்தோட அடிப்படை தத்துவமே இன்னும் புரியலங்கிறது தான் நிதர்சனமான விஷயம். பாண்டிச்சேரி மாநிலம் என்பது பல்வேறு கலாச்சாரங்களின் உருகு பிரெஞ்சு கலாச்சாரத்துல 4 மொழி இருக்காங்க. தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. பிரெஞ்சு கலாச்சாரம் அங்க நிறைய இருக்கு. நீங்க காரைக்கால் பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். இங்க உட்காந்துட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் தகுந்த மாதிரி பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் பேசுறதுல அர்த்தம் இல்ல. பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல 2 ஓட்டு தாங்க. ஒன்னு காங்கிரஸ் ஓட்டு, இன்னொன்னு காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு. காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டை இவங்க ஒருமுனைப்படுத்தணும். ஆனால் அதிமுக அதற்கு ஒத்துக்கொள்ளுமா என்பதில் எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கிறது. அதே மாதிரி திமுக ஒத்துக்கொள்ளுமா எனக்கு சந்தேகம் இருக்கிறது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ பாண்டிச்சேரியில நீட்சியாக பார்க்காமல் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ பாண்டிச்சேரியா பார்த்தால் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரியும். புதுவையின் அரசியலை வந்து தமிழக அரசியலோடு ஒப்பிடக்கூடாது, அது ஒரு தனித்த களம், அங்க வேறதான் பார்க்கணும் அப்படின்றாரு. முடிச்சிடுறேன். அதாவது ஷியாம் அவர்கள் சொல்றப்போ நமது அம்மாலே அது பற்றி எதுவும் இல்லைன்னாரு. சரி, இல்லாமலே இருக்கலாம். ஆனால் நேற்றைக்கு திமுக எம்எல்ஏ ஒருவர் ராஜினாமா செய்திருக்கார். ஏடிஎம்கேல இருந்து யார் ராஜினாமா செய்தா? இன்னைக்கு வரைக்கும் இன்டாக்ட் அதே அலையன்ஸ். இன்னும் சொல்ல போன சட்டப்பேரவை நடந்து கொண்டு இருக்கிற போது இவர்களை எதிர்த்து பேசியது அதிமுக வச்சிருந்த அன்பழகன் தான். இந்த கூட்டணியில் ரொம்ப தெளிவா திட்டவட்டமாக அதிமுக இருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணி கூட எந்த குழப்பமும் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மட்டுமே குழப்பம் இருக்கிறது. சரி, நன்றி. நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த கட்ட விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனியும் நமக்காக காத்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
இது நியூஸ் 18 நெட்வொர்க். நீங்கள்